ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம பரோட்டா எம்டி சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஹோட்டல்ல பண்ற மாதிரியே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே 15 மினிட்ஸ்ல இன்ஸ்டன்டா சாஃப்டா எப்படி பரோட்டா பண்றதுன்னு ரெசிபி போட்டிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. என்னோட ரெசிபிஸை நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானே கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சால்னாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 3 பட்டை, 1 கிராம்பு, 4-5 கல்பாசி பூ, 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வறுத்துருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். எல்லாமே தனித்தனியா எண்ணெயில வதங்கணும். 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க, இது சரியான காரமா இருக்கும். 1/2 கப் துருகின தேங்காய், இல்லாட்டி தேங்காயை சின்ன சின்னதா நறுக்கி கூட நீங்க சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம சால்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுல ஒரு துண்டு பட்டை, 1 கிராம்பு, 4-5 கல்பாசி பூ, 1 பிரியாணி இலை, கொஞ்சம் போல சோம்பு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 2 தக்காளி குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக விடுங்க. இந்த சால்னா சப்பாத்திக்கு தோசைக்கு கூட நல்லா இருக்கும். ஆனா பரோட்டாக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஜார்லயே கலந்து சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம சரியா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் திக்கா இருக்கு இல்லையா, தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா சால்னா ஊத்தி சாப்பிடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியா தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும், அப்பதான் நமக்கு சரியான அளவு தெரியும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம சால்னா கொதிக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சால்னா அழகா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.